கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் 96:9. சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிருக்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சின்ன ஒரு ஆலோசனை. ஏன் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும்? அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்கிறபடினால அவரை நாம் பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளணும். ரெண்டாவது, நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போறோம்? அவரை தரிசிக்கும்படியா நான் போறேங்க. அவரை பார்க்கும்படியா நான் போறோம். ஏதோ மனுஷனுடைய பாடல் சத்தத்தையும் தேவ செய்தியும் கேட்டுட்டு வருவோம் அப்படி என்று போகிறவர்கள் எப்படியும் போகலாம். நான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறேன், நான் தேவனை தரிசிக்க போகிறேன் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும் என்று ஒவ்வொரு நிமிஷமும் தன்னைத்தானே சோதித்து ஆராய்ந்து பார்த்து அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்வானால் அவன் நிச்சயமாகவே தேவனை தரிசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த பரிசுத்த, அதனால்தான் பரிசுத்த தேவனை நாம் தரிசிக்கணும்னா எபிரேயர் 12:14 சொல்லப்பட்டிருக்கு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் வேணும். பார்வையில பரிசுத்தம், காதுகள்ல பரிசுத்தம், மூக்குல பரிசுத்தம், வார்த்தையில பரிசுத்தம், சிந்தனையில பரிசுத்தம், நம்முடைய நடக்கையில் பரிசுத்தம், நம்முடைய கிரியைகளில் பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லா விதத்திலும் பரிசுத்தமா நாம் இருக்கணுங்க. இந்த ஒரு பரிசுத்தம் நமக்கு முத படியாக காணப்படுகிறது. இது நான் அதிகமா விலைக்கு நான் உங்களுக்கு கூற நான் விரும்பல. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பரிசுத்தனாலே ஒரு மோசமான பாவம் செய்கிறவனா அப்படி ஒன்று செய்கிறது இல்லையே. நான் சாதாரண ஏதோ சினிமா பார்க்குறேன், ஏதோ செக்ஸ் படம் பார்க்குறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க கிறிஸ்தவ ஜனங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நாம் பார்க்கக்கூடாது, நாம் பேசக்கூடாது, நாம் மோரக்கூடாது, நாம் கேட்கக்கூடாது. நீ எது செய்தாலுமே பக்கத்துல இயேசு இருக்கிற வச்சிருங்க. ஒரு சினிமா தான் பார்க்குறீங்க, பக்கத்துல இயேசு இருக்கிற, நீங்க பார்க்க முடியுமா? உணர்ந்து பாருங்க. என் பக்கத்துல தேவனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் நான் பக்கத்துல வச்சுட்டு நான் பொய் சொல்லலாமா? மோசமான வார்த்தை, அபாசமான வார்த்தை பேசலாமா? மோசமானதை கேட்கலாமா? சிலவங்களுக்கு மோசமான காரியத்தை கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அது சிலவர்களுடைய பிசாசுடைய தந்திரம். அது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் இருக்குமானா நம் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோமானா இது மனுஷர் பாடுகிற பாடல் சத்தத்தையும், மனுஷர் பேசுகிற அந்த வேத வார்த்தையின் சத்தத்தையும் கேட்டுட்டு வரலாம். அவ்வளவுதான். அவன் தேவனை தரிசிக்கவே முடியாதுங்க. தேவனை தரிசிக்கணும்னா எபிரேயர் 12:14 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அந்த வார்த்தை உண்மை. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்குமானா நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு எப்பப்பெல்லாம் போறோமோ அப்பப்பெல்லாம் தேவனை பார்த்து பேசி உறவாடிட்டு வரலாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே,
கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம். இரண்டாவது ஒரு அலங்காரம் உண்டு, அதுதான் பார்க்கிறோம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு அலங்கரிப்பை பற்றி பார்க்கிறோம். அழியாத அலங்கரிப்பு ஒன்று உண்டு, அழிந்து போகும் அலங்கரிப்பு ஒன்று என்று பேதுரு தன்னுடைய நிருபத்தில் அவர் எழுதுகிறார். அழியாத அலங்கரிப்பு என்ன? அதில் 2 விதமான அலங்கரிப்பை பற்றி சொல்றார். ஒன்று சாந்தமும், இரண்டாவது அமைதியில் உள்ள ஒரு சுபாவம். அழிந்து போகிற அலங்கரிப்பு ஒன்று இருக்குது இல்லையா? இதெல்லாம் அழியாத அலங்கரிப்பு என்று சொல்ற. அப்படியானால் அழிந்து போகிற ஒரு அலங்கரிப்பும் உண்டு. அது என்ன? அதான் பியூட்டி பார்லர். நாட்களில் ஆண்களும் போறாங்க, பெண்களும் போறாங்க, வாரம் ஒரு முறை போறாங்க. சிலர்கிட்ட இது நிறைய இருக்கு, சிலர்கிட்ட இது நிறைய இருக்குனால வாரம் ஒரு முறை போயிட்டு இருக்கிறாங்க. பியூட்டி பார்லர் போய் நல்ல முகத்தை ஃபேஸ் வாஷ் பண்றாங்க, முடி கட் பண்றாங்க. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது அப்படின்ட்டு மாசம் போகணுமா, 100 ரூபா கொடுக்கணுமே, 1 மாசம் இருக்கா போகணும்னாலும் ஒட்டை கட் பண்ணியிருப்பான் அப்படி நினைச்சு ஒட்டை கட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பணத்தை வீணா செலவு பண்ணாதீங்க. பணம் நிறையா இருக்கா, இல்லாத ஜனங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. பணம் இருக்கு அப்படின்ட்டு பியூட்டி பார்லரில் போய் முடி கட் பண்ணுறது, நம்மளை அலங்கரிப்பது, இதெல்லாம் அழிந்து போகிற அலங்கரிப்புங்க. தேவன் விரும்புகிற அலங்கரிப்பு அல்ல. தேவன் நம்மை அவருடைய சாயலாக நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சாயல், அவரை போல நம்மளை சிருஷ்டித்திருக்கிறார். அவரை போல சிருஷ்டித்த நம்மை நாம என்ன செய்யறோம்? பிசாசு மாதிரி நாம் அலங்கரித்து தேவனுடைய ஆலயத்துக்கு போறோம். தேவனுடைய சாயலை மாற்றினா என்ன சாயல் நீங்க புரிந்து கொள்வீங்க. தேவன் நம்மளை எப்படி சிருஷ்டித்திருக்கிறாருங்க? அவருடைய போல, நம்மை போல ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் என்று உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா? நம்மை போல, தம்மை போல, தேவனை போல நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்படியானால் நாம் அந்த ரூபத்தை மாற்றுவோமானால் அப்ப அந்த ரூபத்துக்குள்ள யார் வாரா? தேவ ரூபம் போய் ஒரு, சொல்ல விரும்பல, நிறைய தெய்வ ஜனங்க செய்யறாங்க. ஜாக்கிரதையா நாம இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். பார்ப்போம் நம்ம அழியாத அலங்கரிப்பு. அழியாத அலங்கரிப்பு என்று சொன்னா சாந்தமும், சாந்தமான சுபாவம். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பூமியை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும். சாந்த குணமுள்ளவர்கள். கணவன் ஒரு சத்தம் வேகமாக பேசினால் மனைவியானவர் என்ன செய்யணும்? மெதுவா சாந்தமா பதில் கொடுக்கணும். என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? ஒருவேளை மனைவி பேசினாலும் என்னமா ஏன் இப்படி பேசுற? சாந்தமா நான் பேசணும். அதிகமா இதில் சொல்லப்பட்ட வார்த்தை பெண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பெண்கள் தான் அதிகமாக இந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய காரணமாக இருக்கிறார்கள். அவர்கள் சரியாயாச்சுன்னா எப்பேற்பட்ட ஆண்களும் மாற்றிக்கொள்வார்கள். அதுதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். பெண்கள் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். சாந்தமுள்ள ஒரு ஸ்திரியா மாறிட்டாங்கன்னா புருஷன் எவ்வளவு கொடூரமானவனானாலும் சரி அவனும்
தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். தன்னுடைய நடக்கையினால் தன்னுடைய புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறாள் என்று வேதத்தில் அவர் சொல்லி இருக்கிறாருங்க. வேத வசனம் பொய் அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்ப அந்த சாந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குமானா பூமியை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நாம் ஏன் வாடகை வீட்டில் இருக்கிறோம்? நம்முடைய சுபாவம் சரியில்லை, சாந்த சுபாவம் இல்லை, சாந்தமான ஆன்சர் இல்லை, தாழ்மை இல்லை. ஹிந்தி பைபிள போட்டது தாழ்மை. தாழ்மை நம்பர் தான். நமக்குள்ள தாழ்மை வேணும். சாந்தன தாழ்மை, தாழ்மையான ஒரு வார்த்தை. சில பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்க. பார்த்து நான் பெரிய பெரிய ஆள்கிட்ட நான் போய் பேசியிருக்கிறேன். அவங்க தாழ்மையா இருப்பாங்க. அவங்க சத்தம் வெளியே வராது. ஆனா ஒன்றுக்குமே உதவாத ஏன் சத்தம், உங்களுடைய சத்தம்லாம் வெளியே வருது. ஏன்? சாந்த சுபாவம் இல்லை. உண்மையா சொல்றேன், எனக்காக சொல்றேன். நாம் ஏன் வாடகை வீட்டில் இருக்கிறோம்? தேவனுடைய தாழ்மை நமக்குள்ள இல்லை. தேவனுடைய சாந்த சுபாவம் நமக்குள்ள இருக்குமானா அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, சாந்த குணமுள்ள பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். அவருக்கு சொந்தமாக இடம் உண்டு, சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாம் சொந்தமாக இருக்கும் அவங்களுக்காக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை வாடகை வீட்டில் இருக்கலாம், இந்த சுபாவத்தை மாற்றி பாருங்க. முக்கியமா குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் வருகிற காரணம் பெண் மூலமா. இந்த பெண்ணானவள் தன்னுடைய சுபாவத்தை மாற்றி பாருங்க. ஆண் எவ்வளவு பெரிய கொடூரமானவனா இருந்தாலும் சரி, அவர்கள் நிச்சயமாக மாற்றிக்கொள்வார்கள். இந்த வேதம் நீதிமொழியில தான் சொல்லப்பட்டிருக்கு. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து கொடுக்கிறார். வீட்டை கட்டுகிறாள் என்றால் குடும்பத்தையும் கட்டுறான், சொந்தமாக தனக்காக ஒரு வீட்டையும் கட்டுகிறார். எழுத்தின்படி பார்க்கும்போது சொந்தமாக தனக்காக ஒரு வீட்டையும் கட்டுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, வேத வசனம் பொய்யல்ல, உண்மை, உண்மைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாம் அந்த சாந்த சுபாவத்தை பெற்றுக்கொள்வோம். எக்காரணத்து கொண்டு நம்முடைய குடும்பத்துல சப்தங்கள் வெளியே வரக்கூடாது. பெண்ணின் சத்தம் வெளியே வரக்கூடாது. ஆண்கள் சத்தம் வந்தாலும் பெண்ணின் சத்தம் வெளியே வரக்கூடாது. அந்த குடும்பத்தை பாருங்க, அப்படி தேவன் அளவிதமாக அபரிதமாக தேவன் ஆசிரியத்திருப்பார். அளவுக்கு மிஞ்சி ஆசிரியத்திருப்பார். நான் நிறைய குடும்பம் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை உங்களுடைய சுபாவம் மாறலையா, சாந்த சுபாவம் இல்லையா, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா எனக்கு தாங்க, அந்த சுபாவத்தை தாங்க, நான் பெற்றுக்கொள்ளணும். நிச்சயமா தருவாருங்க. இரண்டாவது ஒரு சுபாவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார், அமைதியில் உள்ள சுபாவம். அமைதியில் உள்ள ஒரு சுபாவம், இருதயத்தில் மறைந்திருக்கிற அமைதியில் உள்ள ஒரு சுபாவம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அமைதல்னா சைலண்ட், அமைதலா இருக்கணும். மூடனும் அவன் பேசாதிருந்தால் ஞானவான் எனப்படுவான் என்று நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கு. உங்க வீட்டுல புருஷன் ஏதாவது பேசுறாங்க, நீ அமைதலா இருந்து பாருங்க. எவ்வளவு நேரம் தான் பேசுவேன்? கொஞ்ச நேரம் பேசுவார், அவர் அமைதலாகிடுவார். ஆனா அவர் பேசுறான்னு நீங்களும் பேசுவீங்க, என்ன ஆகும்? சண்டை, பயங்கரமா சண்டை. அதான் அமைதலா இருந்து பாருங்க. யாத்ராகமம் 14:14 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதே இது பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிறார் 4:6, நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்ளும். அமைதலா இருங்க. என்ன பிரச்சனையா, போராட்டமா? நீ யுத்தம் பண்ணாதீங்க. உங்க புருஷனோட யுத்தம் பண்ணுகிறாங்களா? உங்க வேலை உங்களோடு கூட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க உங்களோடு கூட யுத்தம் பண்றாங்களா? ஏதாவது பேசுறாங்களா? சண்டை போடுறதுக்காக வராங்களா? அமைதலா இருங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சண்டை போட வராங்களா? சிலர் சொல்றாங்க, சபையிலே பாஸ்டர், நான் போற சபையிலே எனக்கு விரோதமா பேசுறாங்க, சண்டை போட வராங்க, கோபம் போட்டுறாங்க, செய்யறாங்களா? அமைதலா இருங்க. தேவனுடைய சமூகத்துல சொல்லி பாருங்க சோத்திரத்தோடு, ஏசப்பா நான் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறேன், நீங்க பார்த்துக்கொள்ளும், எனக்கு ஒன்றும் புரியல. முழங்கால் படியிட்டு பரிசுத்த பவுல் இதான் சொல்ற, நீங்க முழங்கால் படிட்டு அவரிடத்துல சொல்லுங்க, நீ யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க யுத்தம் பண்ணாங்க, நீங்க பேசாங்க, அவர்களை போல நீங்க பேசாதீங்க, நீ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, நான் பார்த்து கொள்வேன். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னா, முழங்கால் படிட்டு ஏசப்பாட்ட சோத்திரம் சோத்திரம் சொல்லுவீங்கன்னா, உங்க இருதயத்துல ஒரு சமாதானம் வரும், உங்க சிந்தையில ஒரு சமாதானம் வரும். உங்க சமாதானத்தை பார்த்து அவர்கள் யார் உங்களோட யுத்தம் பண்ண வருகிறார்களோ அவர்கள் மனம் மாறுவார்கள், அவர்கள் தங்களுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வார்கள், உங்களை போல ஒரு அமைதல் உள்ளவர்களாக மாறுவார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய சுபாவத்தின் மூலமாக காட்டணுங்க. கர்த்தர் பெரியவர். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னும் அநேக விதமான அலங்கரிப்பு உண்டு. பரிசுத்த அலங்காரத்துக்கு 3 படிகள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 3 படிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மற்ற எல்லா படிகளும் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனால் நான் எல்லாவற்றையும் சொல்ல விரும்பல. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, முதலாவது பரிசுத்த ஜீவியம், 2வது சாந்தமான சுபாவம், 3வது அமைதியில் உள்ள ஒரு சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தா போதுங்க. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. நாம் ஆண்டவரை தரிசிக்கணும், சாந்தமா இருக்கணும், பூமியை சுதந்திரிக்கணும், அமைதியோட ஜீவியம் பண்ணி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நாம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கண்களை மூடுவோம், செபிப்போம். சர்வ வல்லமுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சங்கீதம் 96:9 வாசிக்கப்பட்ட அந்த வார்த்தையின்படி நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே உண்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நடக்கையில் பரிசுத்தம், பார்வையில் பரிசுத்தம், வார்த்தையில் பரிசுத்தம், செவியில் பரிசுத்தம், முழுதலில் பரிசுத்தம். அப்பா உதவி செய்யுங்க. கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பெரியவர்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். சாந்தமுள்ள சுபாவத்தை தாங்க, அமைதியான ஒரு சுபாவத்தை தாங்க, அழியாத அலங்கரிப்புப்பா. இந்த அழியாத அலங்கரிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் பெற்றுக்கொள்ளணும், பெண்கள் பெற்றுக்கொள்ளணும், ஆண்கள் பெற்றுக்கொள்ளணும். உதவி செய்யப்பா. நாம மேம்படட்டும். எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். சோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆமென் சொன்ன தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.